மாவட்டம் முனைத்தீவு கிராமத்தை சேர்ந்த விநாயகமூர்த்தி சசிகரன். எனது தம்பியாகிய விநாயகமூர்த்தி பைரவன் அவர்கள் இலங்கையிலிருந்து, அதாவது இங்கே முனைத்தீவு கிராமத்திலிருந்து 1ஆம் மாதம் விநாயகமூர்த்தி பைரவன் இந்த இருக்கிறார். இவர் அவர் கடந்த 1ஆம் மாதம் 7ஆம் தேதி பெலாருஸ் நாட்டுக்கு பயணமானவர். சட்ட ரீதியாக எப்படி போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போனவர். அவருக்கு போகிறதுக்காக முன்கூட்டியே அந்த பணத்தை செலவு செய்யாமல் அந்த காசை கொடுக்கறதுக்கு பொறுப்பாக நின்றது திருவோணமலை என்ற இடத்துல தம்பலகாமம் என்ற கிராமத்தில் ராவணா ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்ஸோடாகத்தான் அவர் அந்த பெலாருஸ் நாட்டுக்கு சென்றவர். இந்த கஷ்டத்து மத்தியில் எனது அம்மாவும் இறந்து 1 வருட காலங்கள் பூர்த்தியான நிலைக்கு பிறகு இனி அம்மாவோட ஒரு ஆசைக்காக அவர் அந்த ஆசையை நிறைவேற்றணும் என்ற நோக்கத்தோட வீட்டில் இருக்கிற சுமைகளையும் பொருட்படுத்திட்டு அந்த பெலாருஸ் நாட்டுக்கு போனது. போய் அங்கே என்னென்ன சுமைகள் இருக்குன்னு சொல்லி எங்களோட அப்பாவுக்கும் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ வீட்டில் இருக்கிற எங்களோட சொந்தங்கள் ஒருத்தருக்கும் அவர் சொல்லலை. பலமை போல சிரித்து கதைக்கிறது போல பேசிக்கொண்டு அங்கே இருக்கிற சுமைகளை மறைச்சி கொண்டு இருந்தவர். அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. திடீரென்னும் போது 3 மாத காலம் ஆகிற தருவாய்க்குள்ள கடந்த 4ஆம் மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று அதிர்ச்சி ஊட்டுற தகவலாக கிடைத்தது. அவர் தற்கொலை செய்து வந்தார் சொல்லி. அப்போ அது சம்பந்தமாக கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு என்ன செய்கிறது, எப்படி என்ன செய்கிறேன்னு செய்தார், அது உண்மையா பொய்யான்னு சொல்லி அறிகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எங்களுக்கு எடுத்துக்கொண்டது. அந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்து எங்களுக்கு மீள இயலாமல் இருந்தது. பின்னே எது நடந்தாலும் அதுக்குரிய பின் நகர்வுகளை மேற்கொள்ளணும் என்ற அடிப்படையில் பிரதேச எங்களோட டிஎஸ் டிவிஷன் பிரதேச செயலகத்தை தொடர்பு கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பணியகம் அந்த தூதரகத்தினூடாக இவர மரணம் மரணம் என்னமா நடந்திருக்கு, அந்த மரணத்தின் பிற்பாடு அவர உடலை இங்கே கொண்டு வரதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாமாம் என்று சொல்லி நான் ஒரு பிரதி ஆவணமாக படுத்தப்பட்ட தம்பியின் ஒரு நோட்டீஸையும் ஒரு பிரதி பலனாக ஒரு சாம்பிளுக்கு கொடுக்குற நோட்டு, அவரோட டீட்டெயில்ஸ், அவரோட விசா, அவருக்கு அடிக்கப்பட்ட பாஸ்போர்ட்டில் அடிக்கப்பட்ட விசா, அந்த தூதகரத்துக்கு கொடுக்கப்பட்ட அவரோட ஒர்க் பெர்மிட்டான டீட்டெயில்ஸ் முழுதையும் நான் தகவலை சேகரித்து கொண்டு பிரதேச செயலகத்துக்கு கொண்டு போகும்போது அங்கிருந்து அவங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தூதகரத்துக்கு கொழும்பு எம்பஸுக்கு அவங்க தகவலை பாரப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கைகளை அவங்க தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. நான் என்ன அறிஞ்சி ஒரு 10-12 நாட்களாக டிஎஸ் ஆஃபீஸையும் வீடும் பிரதேச செயலகம் வீடுமாக நான் அலைஞ்சுகிறேன். அது மட்டுமின்றில்லை, பல அரசியல் பிரமுகர்களையும் பார்லமெண்ட் உறுப்பினர்களையும் நான் சந்தித்து எங்களோட வீட்டுக்கும் வந்து சந்திச்சிடது அந்த தகவல்களை நான் சொன்னேன். இன்று வரைக்கும் தம்பியின் உடல் இருக்கின்றதா, அது தகனம் செய்யப்பட்டிருக்குதா என்று சொல்லிய தகவலை நாங்கள் அறிஞ்சு கொள்ளையில்லாத ஒரு துப்பாக்கிய நிலையில நாங்கள் இருக்கிறோம். தம்பியின் இந்த நிகழ்வானது நடந்து ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்தது. இன்றைக்கு மே மாதம் 25ஆம் தேதி, அப்படியாக 2 மாதங்கள் ஆகின்றன. இதுவரைக்கும் எங்களுக்கு தம்பியின் ஒரு
தகவலும் தெரியாமல் இருக்கின்றது. அனுப்பிய ஏஜென்ட்ஸுடன் முகவரோடையும் தொடர்பு கொண்டு கேட்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த உடம்பு தகனம் செய்யப்பட்ட என்று சொல்லி அவர் ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு தகவலை போட்டிருக்கிறாரு. அவ்வளவு தான். அதுக்குரிய பிரதி, அதுக்குரிய ஒரு எவிடன்ஸ், ஒரு தகவல் உங்கள்ட்ட ஒரு வீடியோ பதிவு மூலம் இருக்கின்றதா அல்ல ஒரு புகைப்படம் மூலம் இருக்கின்றதா என்று நான் வினாவிய போது எனது தொலைபேசி அழைப்பை அவரு மறுக்கிறாரு, அழைக்க என்னோட பேசுறதுக்கு மறுக்கிறார். ஆகவே இப்படியான துப்பாக்கிய நிலையிலும் இப்படி நீண்ட வேதனைக்கு மத்தியிலும் காலங்களும் நாட்களும் கடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன், இந்த அரசியல் பிரமுகர்களிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களால் எங்களுக்கு செய்கின்ற ஒரு உதவியாக இருந்தால், நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கும் நீங்க, இந்த ஒரு நாட்டு குடிமகனாகிய எங்களுக்கும் இப்படி ஒரு துப்பாக்கிய நிலை நடந்து இன்றைக்கும் அந்த உடல்ற இந்த தம்பிர உடம்பு இருக்கின்றதா, தம்பி இருக்கின்றானா இல்லையா என்ற ஒரு புத்தி பேதலிச்ச தன்மையில நாங்க இருக்கிற அந்த எங்களோட மனநிலையை புரிஞ்சு கொண்டு அவர தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்தவும் உதவி கோருமாறு மிகவும் பணிவுடன் உங்களை இருகரம் கூட்டி வேண்டிக் கொள்ளுங்க. வெளிநாட்டு தூதகரத்துக்கென நமது அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், பிரதி அமைச்சர் இருக்கிறார். அத்தோடு இந்த கவனத்தை அவங்களும் கவனத்தில் எடுத்து அடுத்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அதனையும் இதை ஒரு விடயமாக விட்டு விடாமல், இந்த தவிப்பு எங்களின் குடும்பத்துக்கு மாத்திரமில்லை, இது போன்ற நிகழ்வுகள் பல இடங்களில் நடந்து சிக்கி சின்னாண்டு தவித்து தத்தளிக்கிறார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்வு எனது வீட்டுக்கு மட்டுமில்லை, நான் இந்த பதிவை முக்கியமாக இடுகின்ற பதிவு, இதை நான் சொல்லுகின்ற கருத்து என்று சொன்னால் எனக்கு மட்டுமில்லை இந்த வழி, இது போன்ற நமது இலங்கை மண்ணிலே நிறைய விஷயங்கள் நடந்து மறைக்கப்பட்டிருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்களை கொண்டு செல்லக்கூடிய மதிப்புமிக்க கௌரவமிக்க அதிகாரிகள், மாண்புமிகு நம் இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி அவர்களின் கவனத்திற்கும் நான் இதை எனது தம்பியிட நிகழ்வை அறியப்படுத்துகிறேன். எனது தம்பியின் மரணம் சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இதுவரை காலமும் எங்களுக்கு 2 மாதங்கள் கடக்க போகின்ற நிலையிலும் கூட அறிய முடியாத சூழ்நிலையில நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள், எமது நாட்டின் மீண்டும் நான் அறியத்தரேன், எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் இதை எனது குடும்பத்தின் சார்பில் ஒரு நாட்டு குடிமகனாக முன்வைக்கின்றேன். ஆகவே இதை கருத்தில் கொண்டு எனது தம்பியின் மரணத்திற்கான ஒரு அத்தாட்சி படுத்தப்பட்ட ஒரு மரணம் நடந்தால் மரணம் நடந்ததுக்கான ஒரு அத்தாட்சியை தருமாறும், அவர் இருந்தால் எங்கே இருக்கிறார் என்ற அந்த தகவலை திரட்டி தருமாறும் மிகவும் பணிவன்புடனும் சிரம் தாழ்த்தியும் வேண்டிக் கொள்கிறேன்.